ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இபிஎஃப் பென்ஷனர்கள் கூட்டமைப்பினர் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் தனியார் கூட்டுறவு நிறுவனங்களில் சுமார் 30 ஆண்டுகள் பணியாற்றிய ஓய்வு பெற்றவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டமைப்பின் துணைத் தலைவர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இபிஎஃப் 95 பென்ஷன் திட்டத்தில் நாடு முழுவதும் 80 லட்சம் பேர் உள்ளதாகவும் இதில் 30 லட்சம் பேர் 1000 ரூபாய்க்கு கீழ்தான் பென்ஷன் பெறுவதாகவும் தெரிவித்தனர். பிடித்தம் செய்யப்பட்ட தொகையிலிருந்து பென்ஷன் என்ற பெயரில் சொற்ப தொகையை பென்ஷனாக பெறுவதாகவும் கூறினர். பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். கிட்டத்தட்ட 35 வருஷம் நாங்கள் வேலை செய்தோம். எங்களுக்கு இபிஎஃப் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1995 ஆரம்பிக்கப்பட்டது. அதில் எங்களுக்கு இப்போ பென்ஷனுன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கிடைக்குது. எங்களை விட முன்னாடி சீனியருங்க ரிட்டையர்ட் ஆன ஆளுங்களுக்குலாம் 1000 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் இந்த மாதிரி குறைந்தபட்ச பென்ஷன் தான் இருக்குது. மேக்ஸிமமே 4500 ரூபாய் இப்போ வாங்குறாங்க. இப்போ அட் ப்ரெசண்ட் போன மாதம் ரிட்டையர்ட் ஆன ஆளுங்க 4500 ரூபாய் தான் வாங்குறாங்க. நாங்கள் குறைஞ்சபட்சம் 9000 கொடுங்க. ஏன் அப்படின்னா 18000 ரூபாய் இருக்குது குறைஞ்சபட்ச சம்பளன்றது. அதில் பாதி எங்களுக்கு பென்ஷனாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். அதை டிஏ கூட இங்கே இன்க்ளூட் பண்ணால் வருஷத்தில் ஏதோ ஒரு டிஏ போட்டாங்கன்னா ஏதோ ஒரு 50 100 இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். எங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஃபிக்ஸடு இப்போ 3600 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சாகிற வரைக்கும் அந்த 3600 தான். விலைவாசி எக்கச்சக்கமாக ஏறிட்டு போகுது, புரியுதுங்களா? ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 3600 ரூபா தான் கிடைக்குது. நாங்கள் அதை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணுறோம். வேறு அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறோம். இங்கேயும் கவர்னர் மாளிகை கிட்ட போராட்டம் அப்படின்னு பண்ணோம். அங்கே அனுமதி கிடைக்காதனால இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். கவர்னர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மனு கொடுக்கறதுக்கு கேட்டிருக்கிறோம் அனுமதி. எங்களுடைய ஓய்வூதியம் சொல்ல தகுந்த மாதிரி கிடையாது. வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு தொகை இல்லை. வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய காட்டில் கம்மியாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அந்த தொகை எங்களுக்கு பற்றாத இருக்கிறனால மத்திய அரசு பல சலுகைகள் கொடுத்துருந்தாலும் முறைப்படி எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கு இந்த தொகை வச்சு எங்களால் குடும்பம் நடத்த முடியல. நாங்கள் வாங்கின சம்பளம் அந்த அடிப்படையில் கூட ஹையர் பென்ஷனுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஹையர் பென்ஷனுக்கு நாங்கள் நீதிமன்றம் இதில் நாடி இருக்கோம். நீதிமன்றமும் எங்களுக்கு சரியான தீர்ப்பை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த மத்திய அரசு எங்களுக்கு அதை செவிசாய்க்காமல் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல பதிலை சொல்லாமல் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதாவது இன்றைக்கு நாங்கள் கவர்னர் சந்திக்கிற கூட எங்களுக்கு அனுமதி கிடைக்கல. நாங்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த 3000 பேரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 5-6 தொழிலாளி இறந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அடிப்படை சம்பளமே கிடைக்கல. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் குடும்பம் என்ன நிலைமையே தெரியல. இதற்காக தான் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னிறுத்தி பல மீடியாக்கள்லையும் பல இடத்துலையும் மத்திய அரசை வலியுறுத்தி எங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் 51 எஸ்டேட்டில் கோரமண்டல் கார்மெண்ட்ஸில் ஒரு மேலாளராக பணியாற்றேன். லைன் சூப்பர்வைசராக பணியாற்றினேன். 28 ஆண்டு காலம் பணிபுரிஞ்சு அப்படியும் கம்பெனி லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டோம். அந்த செட்டில்மெண்ட் வாங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படி இருக்கும்போது அப்போ நான் வாங்கினது 450 ரூபாய் பென்ஷன். எப்போ 1968 நான் வெளியே வந்தேன். அதுலேருந்து போன வருஷம் வரைக்கும் 450 ரூபா பென்ஷன் வாங்கினேன். போதுமா? இப்போ 750 ரூபா கிடைக்குது. 9000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே தவிர வந்த பாடு இல்லை. ஆனால் இதை யார் பரிந்துரை செய்வாங்கன்றதே தெரியல. திருப்பதியில் மொட்டை தேடுற மாதிரி தேடின்னு இருக்கோம் நாங்கள். நம்ம மோடி அவர்கள் செய்வாரா, இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்வாங்களா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் செய்வாரா, யார் செய்வாங்கன்றதே தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கோம். எத்தனையோ முதியோர்கள் இறந்தே போயிட்டாங்க. இந்த பென்ஷன் வாங்குகிற இந்த கூட்டத்தில் வந்திருக்கவங்க பாருங்கள், எல்லாருமே 70 வயசுக்கு மேலே தான். எனக்கே 77 வயசு ஆகுது. நான் இந்த 750 ரூபாயை வச்சுக்கினேன் என் குடும்பத்தில் என்னால் கௌரவமாக வாழ முடியுமா? இது என்னன்னா 95 இபிஎஸ் பென்ஷன் திட்டத்தை ஆரம்பித்தாங்க. இன்னி வரையும் குறைந்தபட்ச பென்ஷன்ன்றது 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது எல்லாமே. கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் 1000 ரூபாய் கீழே பென்ஷன் வாங்கியிருக்கிற அவல நிலை. பென்ஷனர் சங்கங்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் 9000 தரணும், எல்லாருக்கும் மருத்துவ வசதி தரணும், எல்லாருக்கும் இஎஸ்ஐ வசதி தரணும். அதே மாதிரி பறிக்கப்பட்ட ரயில் கட்டண சலுகையை கண்டிப்பாக மீண்டும் தரணும்.